வணக்கம் நண்பர்களே. உலகத்துல எங்க பேரிடர் நடந்தாலும் நம்ம இந்தியா அங்க கை கொடுக்கறதுல முதல் ஆளா நிக்கிறாங்க. அதை நினைக்கும் போது உண்மையில எனக்கு பெருமையா இருக்கு. ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். உலகத்துல நம்ம இந்தியாவோட மதிப்பு உயரத்திற்கு இதெல்லாமே ஒரு முக்கிய காரணம்ங்க. இப்போ ரீசெண்டா ஜூன் 24 நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். வெனிசுலாவில் அடுத்தடுத்து 2 நிலநடுக்கம்ங்க. வெறும் 30 வினாடியில் 2 நிலநடுக்கம் 7.2 7.5 ரிக்டர் அளவுகள் பதிவாகிருக்குங்க. ரிக்டர் அளவுகளின்படி 6 பாயிண்ட்டுக்கு மேலே போனாலே அங்கு பாதிப்பு அதிகம் ஏற்படும். இங்கே 7.2 7.5 வந்திருக்குன்னு நினைக்கும் போது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு பாருங்க. பல லட்சம் மக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து தவிச்சிட்டு இருக்காங்க. இன்னவர்களும் 1000க்கு நெருங்கிட்டு இருக்கு இறப்புகளின் எண்ணிக்கை. இதெல்லாமே மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்ற தன்மை அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்கு. ஒருத்தர் உதவி பண்ணணுங்கிறத நம்ம எல்லாருமே எப்பயுமே புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். இப்போ வெனிசுலாவுக்கு உதவுறதுக்காக நம்ம இந்தியா ஆபரேஷன் அமிஸ்தாத் அப்படிங்கிற திட்டத்தின் மூலயமா உடனடியாக இங்கிருந்து 2 விமானம் பறந்திருக்குங்க. C-17 குளோப் மாஸ்டர் அப்படிங்கிற விமானத்தின் மூலியமா மருத்துவ உதவிகளையும் அங்க பேரிடர் மீட்பு படைக்காக நம்ம இந்தியாவினுடைய தேசிய பேரிடர் மீட்பு படையும் 41 பேர் கொண்ட குழு இங்கிருந்து விரைஞ்சிருக்காங்க. அங்கு இப்போ தங்களுடைய பேரிடர் மீட்பு படை அமைச்சு அங்க விரைந்து தங்களுடைய பணிகளை தொடங்கியிருக்காங்க. இந்த விமானத்துல அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் பறந்திருக்கு. தற்காலிக கூடாரம் அமைக்கிறதுக்காக சில பொருட்கள் பறந்திருக்கு. மருத்துவ பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு 35 டன் கொண்ட மருத்துவ பொருட்கள் பறந்திருக்குங்க. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட 2 பீஸ்ட் கியூப் அப்படிங்கிற 2 விஷயம் பறந்திருக்கு. அது என்னங்க 2 பீஸ்ட் கியூப் அப்படின்னா, அது நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு நடமாடும் அவசரகால அறுவை சிகிச்சை மருத்துவமனை அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மருத்துவமனை அப்படின்னா, ஒரு பீஸ் கியூப் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்த்துக்கு அறுவை சிகிச்சையே உடனடியாக செய்யலாமுங்க. அந்த ஒரு பீஸ் கியூப்புங்கிறது ஒரு 200 பேர்த்துக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு அதில் கூடிய அந்த பாக்ஸில் மருத்துவ பொருட்களும் அறுவை சிகிச்சை உபகரணங்களும் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷத்துலயே அங்க ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவமனையை அந்த பாக்ஸ்ல இருந்து கொண்டு வந்துடலாமாங்க. இது நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதையும் எடுத்துட்டு போயிருக்காங்க 2. இது எல்லாமே நம்ம இந்தியாவினுடைய உடனடி உதவிய அடுத்தடுத்த ஏதாவது ஒரு கண்ட்ரியில பேரிடர் நடந்துச்சுன்னா உடனடியாக கை கொடுக்கறதுங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். இதுக்கு முன்னாடி துருக்கியில ஆபரேஷன் தோஸ்த் திட்டத்தின் மூலியமா அங்க நிலநடுக்கம் நடந்தப்ப நம்ம பேரிடர் மீட்பு படையும் மருத்துவ உபகரணங்களும் அமைச்சு வச்சிருக்காங்க. அடுத்தது நேபாளத்துல ஆபரேஷன் மைத்ரி அப்படிங்கிற திட்டத்தின் மூலியமா இதே மாதிரி நம்ம நாடு அங்க உதவி செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே ஒருத்தவங்களுக்கு ஆபத்து காலத்துல உடனடியா எதிர்பாராமல் உதவி செஞ்சா அது எவ்வளவு பெரிய உதவிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரிதான் நம்ம இந்தியா எங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அங்க உடனடியா கை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ஒரு இந்தியனா பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. நன்றி.